சம்பளத்துக்கு நான் தெரிய முடியும். ஆளாளுக்கு ஐடி ஜாப் விட்டு வரேன் அப்படின்னு கோழி வளர்க்குறேன் மாடு வளர்க்குறேங்கிறதெல்லாம் பேக்கப் இல்லாமல் வர முடியாது. எல்லாரும் சந்தைக்கு போகிறாங்க சரி நிறைய சந்தைக்கு போனால் அப்புறம் ஹாய் மக்களே, புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா கோழி கூடு கட்ட போகிறோம். எப்படின்னு எங்களுக்கே தெரியாது, வர போக்கில் கட்ட போகிறோம். வாங்க மக்களே பார்ப்போம். மக்களே இதான் நாங்கள் போட்டுக்க பேஸ்மெண்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் பண்ணலை. பனங்கம்பு வச்சு 4 கரைக்கும் நட்டி பழைய சீட்டு இருந்துச்சு, அந்த சீட்டை மேலே போட்டிருக்கோம். என்ன இங்கே கீரி விரிவு மரணாயி எல்லாம் இருக்குது. அதுக்கு தான் இப்போ அடைக்கணும். அங்கங்கே பழக வச்சு கட்டியிருக்கோம். ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதுலேயும் என்ன பண்ண போகிறோம்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ஃபுல் செட்டையும் கட்டி முடிச்சுட்டு கோழி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு அப்படியே ஒரு பெரிய பண்ணை ஆக்கியும் ஒரு லட்சக்கணக்கில் ஜம்பாதிக்கும். அவ்வளோதான் அப்படின்னு ஆசை தான். 0 இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே. வலைலாம் வாங்கிடுறீங்க ப்ரோ? இது வலை கலவாண்டி வந்தது, கடையிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஏரியா தான் கடைக்கார, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போ இதை நாங்கள் எப்படி கட்டி முடிக்கிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் மக்களே. பழைய சீட்டு தான் இதே ஐயா ஐயாங்க அந்த அளவுக்கு தான் இருக்கு. அடுத்த ஒரு சீட்டு போட்டாச்சு. ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக 2 பேர் தான் இருக்கும் வீடியோ, அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. இருந்தாலும் நாங்கள் விடுறதா இல்லை. தூக்கு ப்ரோ. கோழியே எங்கே இருந்தால் தூக்கலாமான்னு பார்ப்போம். தூக்கு ப்ரோ. வீடியோ மாட்டாங்க. தூக்கு ப்ரோ. ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்களே. இந்த அளவு பார்த்து நல்ல நவமரத்துக்கு கீழே வச்சுருக்கோம். தூக்கு ப்ரோ. கேட்டா நீதான் தூக்கணும். அடுத்து தூக்கட்டா. மேலே மேலே தூக்கிட்டு போ. மேலே தூக்கு. தூக்கு. அங்கே நுனியில் தூக்கணும் தெரியுமா? தூக்கு. இன்னும் தூக்கு. இன்னும் வேணாலும் போகும். கொஞ்சம் இங்கே வெளியே தான் நிற்கி. ஆ தூக்கி போட்டுலான்னு என்னது கிராஸாக இருக்குது? சீட்டு ஜம்முன்னு போட்டாச்சு. ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலாம் போட்டிருப்போம், அதனால் அதெல்லாம் கண்டுக்காங்க ரொம்ப. ஏன்னா எங்கள் தோழர் இன்ஜினியர். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், இது சிவில் இன்ஜினியர்னால் நீங்கள் தப்பு சொல்லலாம். இந்த மாதிரி ஓட்ட சீட்டெல்லாம் வச்சு போட்டால் இப்படி தான் போட முடியும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த குறுக்க கம்பு கட்டி இந்த வலை நாங்கள் 160 ரூபா 160 ரூபா கிலோன்னு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். நமக்கு கோலிவுட்டில் பெரிய லெவலில் ஐடியா கிடையாது. நமக்கு தோன்ற மாதிரி தான் நம்ம செய்கிறோம். என்ன பண்ண போகிறோம்னா மேலே சீட்டு போட்டாச்சு, சுற்றி இந்த மாதிரி கம்பை கட்டுறோம். கட்டிட்டு அதை சுற்றி வலை, சரி, அதுக்கப்புறம் அந்த தார்ப்பாய் வச்சு கொஞ்சம் அடைக்கிறோம். சரி, அடைச்சிட்டு அதையும் சுற்றி மறுபடியும் கொஞ்சம் வலை போடுறோம். கெட்டு அப்படி இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி. கெட்டவே இல்லை, சும்மா இருக்கு. விட்டா இறங்கிட்டே. ஒரு ஏந்தாரி பிள்ளைனாக்கா இழுத்து கட்டாண்டாமா. இப்போ விட்டாலும் இறங்கும். இதாண்டா இளந்தாரி பிள்ளை. அப்படியே நம்ம கூட்ட காமி நம்மளுடைய ஒர்க். இதுதான் கூடை. இதில் சென்டரில் ஒரு கம்பு வைக்கலாம். அப்படியே இது நான் எடுத்து வரேன். மாட்டு கொட்டை கணக்காக இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு கோழி கொட்டை, உங்களுக்கு தெரியாது. நாங்களாம் அப்படி நினச்சிக்கிறோம், நீங்களும் அப்படி நினச்சிக்கிறாங்க. நினச்சாதான் வீடியோ பார்க்க நல்லாயிருக்கும். நல்லா தான் இருக்கு.
நல்லா இருக்கு. ஆனால் சூரியன் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியாப்புல. இதாண்டா கோழி கூடு. இதுக்குள்ளே ஒரு 100 கோழியை போடியும். டெய்லி 100 கோழியும் முட்டை விடுது. ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கும். அப்போ ஒரு 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம் தானே. முடிஞ்சு கெட்டின உடனே கோழி கூட இடிச்சிட்டாரு. மக்களை சுற்றி கட்டியாச்சு. அடுத்து வலை போட போகிறோம். எதுக்கு இந்த வலை போடுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பாம்பு, கிளி, அப்புறம் என்னது எலி, மைனா, குருவின்னுட்டு எதுவுமே உள்ளே போகக்கூடாது. உள்ளே போகக்கூடாது தானா? நாய் முதற்கொண்டு உள்ளே போகக்கூடாது. சரி சரி. எதாக இருந்தாலும் வெளியே இருந்தால் பார்க்கணும். வெளியே வந்து பார்த்துட்டு போகணுமோ? பார்த்துட்டு போயிடணும். நம்ம இதை சுற்றி போட போகிறோம். இதே மாதிரி ஃபென்சிங்லாம் இருக்குல்ல, அதை வாங்கி போடலாமா? எதுக்கு வலை? நம்ம ஒயிட் டியூ சூஸ். சீப்பஸ்ட் ஒன் தான். ஓஹோ. சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு கொட்டையை தான் அமைக்கணும்னு எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இது ஒரு இந்த மாதிரி ஒரு கொட்டகை நாங்கள் அமைக்கணும்னு உங்களை கான்டாக்ட் வர பண்ணோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். சரி, எவ்வளோ வாங்குவியா? அது நீங்கள் டிபெண்டிங் அப்போ ஸ்கொயர் ஃபீட். ஓ, இதுக்கும் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த மாதிரி ஒரு இத்துக்குள்ள 4 கம்பியும் ஒரு 2 தட்டியும் தூக்கி போடுறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் துட்டு வாங்கியாரு. அம்மா எவ்வளோ வாங்குவியா? பார்க்கணும் ப்ரோ. நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்களா? இடத்த பொறுத்தான் ப்ரோ. எல்லாருக்கும் பிடிக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இது பண்ணுவோம். வாங்குவோம் நாங்கள். அதே அழகான பிள்ளைகளா இருந்துச்சுன்னா கம்மியாக 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாரு. உண்மை சொல்றதுக்கு என்ன, வயசான பாட்டியா இருந்தா 100 ரூபாய் கேட்பாரு. பாட்டியா இருந்தா அப்படி கிடையாது. பாட்டியா இருந்தாலும் பியூட்டியா இருந்தாலும் ரேட்டு ஒன்று தானே. அப்படியும் கிடையாது. சிரிக்கார் பத்திலா. பியூட்டியா இருந்தா கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணலாம்ப்பா, தப்பு கிடையாது. பெண்கள் நமக்கு கண்கள். பாட்டியும் பொண்ணு தான். சரி, அவரு வலையை எடுக்க முடியாம தினைட்டு கிடக்காரு. பாதி கோழி குண்டு இவன் பார்த்தோன்னே தெரியுது பத்திலா. வலையை போட்டவனே ஒரு கோழி குண்டு ரெடி ஆயிட்டு. அதாவது இப்போ இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அவுட்டர் லேயரான். இது போக இன்னொரு வலை வச்சு இன்னர் லேயர் போட வரான். அதுக்கு மேலே இன்னொரு தார்ப்பை வச்சு இன்னர் லேயர் போட வரான். வித்தியாசமான ஒரு இன்ஜினியரிங் பிளானோட போயிட்டுருக்கு. முடியும் போது அந்த பிளான் உங்களுக்கு தெரியும், முதல்ல தெரியாது. முதல்ல உங்களுக்கு வேணா பைத்தியகாரத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளான் என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. அது போக போக தான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் போகும். நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் போட்டோன்னே ஒரு ஃபர்ஸ்ட் இருந்ததோட ஒரு குட் ஃபீல் வருது. நைஸ், நல்லா தான் இருக்கு. காலை வாங்கிட்டு வந்த வேலை அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வலை தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் சதீஷ் நம்பர் கீழே இருக்கும். போட்டால் தானே இருக்கும். இருக்கும் ப்ரோ, கண்டிப்பாக இருக்கும். இந்த கேப் என்ன செய்ய ப்ரோ? இந்த கேப்பு வந்து இன்னொரு இந்த பிட்டே உள்ள தூக்கி வச்சுருவோம், சேர்த்தி விட்டுரும். மக்களே, இது அவுட்டர் லேயர். இப்போ அப்படியே உள்ள ஒரு லேயர் போடுறோம், டபுள் லேயர். இது தாங்குமா இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக போடணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய படித்த மேதாவி எல்லாம் வீடியோ பார்ப்பீங்க. ஆமாம், நீங்கள் என்னடா முட்டா பயிரோடங்க பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட முட்டா பயிரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்களா மயிராண்டிலான்ட்டு சொல்ல தோணும். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். லூஸாக கேட்டல. இங்கே எங்கே வந்துருக்கா கோழி எங்கே அடையும்? இங்கே தள்ளிவே நிற்கி தள்ளிண்டோ. இதை கொஞ்சம் உள்ளே தள்ளணுமா இல்லையா? அது வாழை. அப்போ அங்கே நீ கட்டி வச்சிருக்கால, அதை லூஸ் விடணும்ல. ஓ சீட், இப்படிதான் நமக்கு வலையை யூஸ் பண்ண தெரியும். பண்ணி கொஞ்சம் தெரில, பட் பரவாயில்ல. இப்போ தான் நாங்களே இப்போ தான் கற்றுக்குறோம். இன்னும் கொஞ்சம் ரைட். இப்படி நான் படிச்சுக்கிறேன். மக்களே, கிட்டத்தட்ட பாதி வேலை முடிஞ்சு டபுள் லேயர் போட்டு விட்ருக்கோம். மீதி வேலையும் முடிக்கணும்னு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், இங்கெல்லாம் ஆணி அடிக்கணும், நிறைய வேலை இருக்குது மக்களே. கொஞ்சம் வேலை இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இன்னும் செகண்ட் பார்ட் வந்து இன்னும் ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே ஃபுல்லாக முடிக்கிறோம். அதுக்கடுத்து நாமக்கல்லேருந்து கொத்து கொத்தா குஞ்சு இறக்குறோம், வளர்க்குறோம். ஆனால் நிறைய தோண்ட வேண்டியிருக்கு, நிறைய இருக்குங்க. கீரி இதெல்லாம் தொல்லை இருக்கனால கண்டிப்பாக ப்ராசஸ்லாம் ஏகப்பட்டது. நீங்கள் நினைக்க மாதிரி ஃபார்மிங்கிறது வந்து ஒரு ஈஸியானது கிடையாது. ஆளாளுக்கு கொஞ்சம் தோண்ட வேண்டியிருக்கு, நிறைய இருக்குங்க. கீரி இதெல்லாம் தொல்லை இருக்கனால கண்டிப்பாக ப்ராசஸ்லாம் ஏகப்பட்டது. நீங்கள் நினைக்க மாதிரி ஃபார்மிங்கிறது வந்து ஒரு ஈஸியானது கிடையாது. ஆளாளுக்கு கொஞ்சம் எல்லாரும் சந்தைக்கு போகிறாங்க, சரி நிறைய சந்தைக்கு போனோம். அப்புறம் ஒன்று இப்போ நாங்களே இதை பண்ணுறோன்னா இது ஒரு சைடில் இது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்டிங், அவ்வளோதான். கோழி வளர்த்தா இந்த மாதிரி அதோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக இது சும்மா ஒரு வெட்டி போய் அவ்வளோதான்.
மற்றபடி இதை முழு நேரமாக பண்ணால் லாபம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அதை நாங்கள் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பண்ணுறோம், பண்ணிட்டு லட்சமா சம்பாதிக்கும். நீங்களும் பண்ணுறிய, நம்ம நாட்டை காப்பாற்றியும் தூக்குறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்.